இதெல்லாம் பூச்சாண்டி காட்டாது. இன்னும் கேட்டா உடனே ஒரே கேள்வி திருப்பி எங்களால் கேட்க முடியாதா? மோடி அரசுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதா? உங்களால் மிரட்டப்படுகிறவர்கள், வழக்கு என்று சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறவர்கள், ஏமாந்தவர்கள் உங்கள் பக்கம் இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டணி இருக்கிறதே, எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் தெளிவும் உள்ள காரணத்தால் தான் மக்களுக்கு சொன்னதை செய்கிறார், செய்வதை சொல்கிறார். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு மிரட்டினாலும், எவ்வளவு பூச்சாண்டி காட்டினாலும், எவ்வளவு வந்து ரோட் ஷோ வந்தாலும் அது வருவார். அமித்ஷா வீடு தேடிட்டு இருக்க, நீங்க நிரந்தரமா தமிழ்நாட்டிலேயே குடியேறலாம். ஆனால் திருப்பி கட்டக்கூடிய அளவிற்கு, சக்தி உள்ள அளவிற்கு இந்த ஆட்சி பெருகி கொண்டிருக்கிறது. உற்பத்தியை பெருக்குகிறது, வேலை வாய்ப்பை பெருக்குகிறது. இது அமைதியான பூங்காவாக இருக்கிறது. இங்கே மத கலவரங்கள் கிடையாது, ஜாதி கலவரங்கள் கிடையாது. அதனால்தான் எல்லோரும் இந்த மார்க் வருகிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாயை முதலமைச்சர் அவர் பாட்டு தொழிற்சாலையை திறந்துகிட்டே இருக்கார். அது பெரியார் காதுக்கு இருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையிலே தான் இதெல்லாம் பூச்சாண்டி காட்டாது. இன்னும் கேட்டா உடனே ஒரே கேள்வி திருப்பி எங்களால் கேட்க முடியாதா? மோடி அரசுக்கு கடன் இல்லாமல் இருக்கிறதா? மோடி அரசு வாங்கிய கடன் எவ்வளவு? அதை விட்டுட்டு தான் முதுக பார்க்காம அடுத்தவருடைய கையை பார்க்கிறீர்களே, அதை எடுத்து பார்க்க வேண்டுமா? உங்களால் அதை திருப்பி கொடுக்க முடியுமா என்ற கேள்வி வேண்டுமானால் நியாயமான கேள்வி. ஏனென்று சொன்னால் நண்பர்களே, மோடி அரசு, பாஜக அரசு இத்தனை ஆண்டுகளாக வந்திருக்கிறதே, இந்த ஆண்டுகளிலே ஒரே ஒரு கேள்வியை கேட்கிறோம். எந்த ஒரு பொது தொழிற்சாலையை தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இங்க ஆரம்பித்திருக்கார்களா? ஒரு பப்ளிக் செக்டர், ஒரு பொதுத்துறை நிறுவனம் எங்கேயாவது உண்டாக்கி இருக்கிறார்களா? கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிற நேரத்திலே தான் இந்த பூச்சாண்டிகளை எல்லாம் கட்டாதீர்கள். யாரை எப்படி சந்திக்க முடியும் என்று இருக்கிறார்கள். நீங்கள் உங்களால் மிரட்டப்படுகிறவர்கள், வழக்கு என்று சொல்லி பூச்சாண்டி காட்டுகிறவர்கள், ஏமாந்தவர்கள் உங்கள் பக்கம் இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டணி இருக்கிறதே, எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடிய ஆற்றலும் தெளிவும் உள்ள காரணத்தால் தான் மக்களுக்கு சொன்னதை செய்கிறார், செய்வதை சொல்கிறார். உடனே செய்த உடனே இதை செய்கிறார் என்று ஒரு திட்டத்தை சொன்ன உடனே எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அடமானம் போட்ட நம்முடைய எடப்பாடியாக இருக்கிறாரு, அவர் என்ன சொல்லுகிறார்? எதிர்கட்சியா, ஐயோ இது எங்க அம்மா திட்டம் தான். இப்போ புதுசா அம்மா திட்டத்தை வேறுபாடு இல்லாமல் செய்கிறான்னு நீங்க பாராட்ட வேண்டியது உங்களுக்கு அறிவு நாணயம். இந்த திட்டம் செய்கிறாருன்னா மகிழ்ச்சி அடையணும். நாங்க நினைக்கிற பெரியார் போட்டதை இன்னைக்கு அரசாங்கம் செய்தார். எந்த அரசாங்கம் செய்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். காரணம் அது அந்த அறிவு நாணயம் இல்லை என்று சொல்றதுக்கு அதுதான் காரணம். ஆகவே நண்பர்களே, நீங்கள் எவ்வளவு மிரட்டினாலும், எவ்வளவு பூச்சாண்டி காட்டினாலும், எவ்வளவு வந்து ரோட் ஷோ வந்தாலும் அது வருவார். அமித்ஷா வீடு தேடிட்டு இருக்க, நீங்க நிரந்தரமா தமிழ்நாட்டிலேயே குடியேறலாம். ஏன் அடிக்கடி மோடி வரட்டும், அடிக்கடி ஒரு வேலை இல்லாத ஒரு கவர்னர் சம்பளம் வாங்கி கொண்டு அவதூறு செய்யக்கூடிய ஒரு ஆசாமி இருக்கிறாரு, அவர் வரட்டும். நீங்க எல்லாம் செய்ய செய்ய நீங்கள் உங்கள் அவதூறை தூக்கி தூக்கி போட சேற்றை கண்டு எங்கள் மதத்தை அடித்த நேரத்திலே கூட அதை துடைக்காமல் பேசியவர் தந்தை பெரியார் என்ற இந்த மாபெரும் மனிதர். அதனால்தான் இந்த இயக்கம் வளர்ந்திருக்கிறது, அதுபோல் தடைத்திருக்கிறது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய அவதூறு பிரச்சாரம் எல்லாம் உரம், இந்த வயலுக்கு உரம், பயிர் செழிப்பாக வளரும். மீண்டும் 1926 மீண்டும் அமையப்போவது உதயசூரியன் தலைமையிலே இருக்கிற கூட்டாணி ஆட்சிதான் என்பதை புரிந்து கொண்டு அந்த அளவிற்கு தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு வித்தைகளை காட்டினாலும் வித்தைகள் எடுபடாது. அதற்கு பக்குவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். நேரத்தின் கட்டுப்பாட்டை கருதி நான் அதை மீற விரும்பவில்லை. காரணம், நீங்கள் என்னை கேட்க வந்திருக்கிறீர்கள், பார்க்க வந்திருந்தீர்கள், போயிருப்பீர்கள். ஆகவேதான் உங்களுக்கு கருத்தை சொல்வதை உடைய கடமை என்று சொல்லி வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். மீண்டும் வரும் ஆட்சி, மீண்டும் வருவதில் மீண்டும் வரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நன்றி, வணக்கம்.